வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல வெளியான மலைக்கோட்டை வாலிபன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பீரியாடிக் டிராமா படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஊருக்கு ஒரு மாட்டு வண்டி வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு அப்பா பையன் சேர்ந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பா பேரு ஐயனார் அப்படின்றது, பையன் பேரு சின்ன பையன் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே மலைக்கோட்டை வாலிபன் அப்படின்ற ஒரு வீரரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பைல்வான் ஒருத்தர் இருக்கானமே, அவனுக்கு தைரியம் இருந்தா சண்டை போடுறதுக்கு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஊர் மக்கள்லாம் இவங்க பேசிக்கிறத வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பைல்வான் வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். மலைக்கோட்டை வாலிபன் ஒருத்தர் வந்திருக்காரு, நீங்க தைரியமான ஆம்பளையா இருந்தா அவர்கிட்ட மோதி பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். இதனால இந்த பைல்வான் இருக்காரு பாத்தீங்களா, கோவப்பட்டு அவரோட ஆயுதத்தை எடுத்துட்டு வேகமா அந்த ஸ்பாட்டை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறது. அந்த பைல்வானோட ஒய்ஃபும் அப்படியா சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. தினமும் 100 முட்டைக்கு மேல சாப்பிட்டு சும்மாவே சுத்திட்டு இருக்காருல, அதனால தான் நானும் கோவத்துல சில வார்த்தையெல்லாம் போட்டு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப பைல்வான் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இருக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இந்த தகவல்லாம் இங்க இருக்க குறுநில மன்னருக்கும் தெரிய வந்துருது. இந்த சண்டையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இப்ப பைல்வானா எவன்டா அப்படி பேசினது, தைரியம் இருந்தா வெளியே வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அண்ணா அவன் வந்துட்டான் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்கான். அந்த பைல்வான் இதுக்கு முன்னாடி நிறைய பேரை சாவடிச்சிருப்பான். அவனுக்கு ஒரு பெரிய கல்வெட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டுல இருக்கிறத ஒரு நபர் படிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் உள்ள இருக்க ஈர இருக்காரு பாத்தீங்களா, பாங்க வாங்கிக்கிறாரு. அதை முழுக்க குடிச்சு அந்த பானையை உடைச்சிடுறாரு. நிறைய குடிச்சிட்டாருல, அதனால கொஞ்சம் போதையில நடந்து வர்றாரு. ஏட கூடமா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பைல்வானா பார்த்துட்டு இருக்கான். என்ன போதையில இப்படி விழுறான், இவனை என்ன ஜெயிக்க போறான், தைரியம் இருந்தா சண்டை போடுறதுக்கு வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவனை ரொம்ப கொடூரமா சாவடி, நீ என்ன கேக்குறியோ தரேன் அப்படின்ற மாதிரி இந்த அரசரும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, உனக்கு தானே அடிக்கணும் வந்து அடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவர் இருக்கான் பாத்தீங்களா, இப்ப கோவமா ஹீரோவை நோக்கி அடிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப பக்கத்துல வந்து அந்த ஆயுதத்தால அடிக்கிறான். ஹீரோ கையால தடுக்கிறாரு. அந்த ஆயுதம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. மேற்கொண்டு அந்த பைல்வான் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் துணியாலேயே இவனை லாக் பண்ணிடுறாரு. இப்ப தூக்கி போடுறாரு. கீழே விழுந்தவன் திரும்பி எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கான். இந்த சமயம் தான் அவனுக்கு ஒரு கல்வெட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை தூக்கி எரிஞ்சிடுறாரு. அந்த பைல்வான் தோத்துட்டான்ல, அதனால கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதையில ஏத்தி அவனை அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அரசர் சொல்றாரு. அதே மாதிரி வாலிபனுக்கு இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்கதான் மலைக்கோட்டை வாலிபன் அப்படின்ற மாதிரி டைட்டில போடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் இந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அழகா மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஐயனாரோ ஒரு பாட்டி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அந்த பாட்டி யாருன்னு கேட்கும் போது இவன் என்னோட பையன் சொல்றாரு. அப்ப மலைக்கோட்டை வாலிபன் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஐயனார் என்ன சொல்றாருன்னா, அவனும் என்னோட பையன் மாதிரி தான் சொல்றாரு. உண்மையான பையன் இல்ல அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப ஈர இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க ஒரு இளவரசி கூட ஒன்னா இருந்திருக்காரு. இவங்க எப்படி க்ளோஸ் ஆனாங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அந்த அரசரும் ஒரு வாரம் இருந்துட்டு தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப பயங்கரமா இவங்க எல்லாரையும் கவனிக்கலாம் செஞ்சிருப்பாரு. இந்த இளவரசிக்கு மலைக்கோட்டை வாலிபனை பார்த்தோன்னே பிடிச்சிருது. அவருக்குமே பிடிச்சிருக்கும். மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்படி பழகிதான் இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒன்னா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மலைக்கோட்டை வாலிபனும் இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இங்கே இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேசிக்கிட்டே காதுல இருக்க கடுக்கன்ல கைய வைக்கிறாங்க. அதை தொடாத, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. நான் தொட்டா கூடவான்னு கேக்குறாங்க. யார் தொட்டாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. அவங்க இருக்க சொல்லி தானே சொன்னாங்க, ஆனா நான் போனோம் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. இவங்களுமே ரொம்ப சோகமா ஒரு போறத பாத்துட்டு இருக்காங்க. இப்ப புதுசா ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அந்த ஊர்ல டிராமாக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸ்கிரீனுக்கு அந்த சைடுல தான் அந்த பொண்ணு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஹீரோ இருக்காருல்ல, உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டே ரங்கராணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. இவரும் மலைக்கோட்டை வாலிபன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்னு இவர் ஸ்கிரீனை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுவாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு திருநங்கை தான் இருக்காங்க. அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்டேஜுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கனவு காதலன் எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றத வர்ணிச்சுதான் இந்த பாட்டு பாடுறாங்க. அதே மாதிரி டான்ஸும் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப வாலிபன் இருக்காரு பாத்தீங்களா, கூட்டத்துக்கு நடுவுல வந்து இந்த விஷயத்தை கவனிக்கிறது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் சமா அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் குறுநில மன்னரா இருப்பாரு. உன் கனவு காதலன் நான் தான் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. இவங்க விருப்பம் இல்லாம இவங்களை டச் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் அன்ஈசியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவர் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. இதனால அந்த நபருக்கு எல்லாரும் முன்னாடியும் கொஞ்சம் அசிங்கமா இருது. அது மட்டும் இல்லாம ரங்கராணி இருக்காங்கல்ல, என் கனவு காதலன் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை வர்ணிச்சு நிறைய பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க சமாக்கு செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவங்க தந்த குரோனை போட்டுக்கிறாரு. அவங்கள பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்க நடந்த எல்லா விஷயமும் ஐயனாருக்கும் சின்ன பையனுக்கும் தெரிய வந்துருது.
இவருக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ற மாதிரி பாடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் கூட சேர்ந்து சிரிக்க தான் செய்யறாரு. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு எதிர ஒரு மாட்டு வண்டி வந்து நிக்குது. யாருன்ற மாதிரி ஹீரோவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா சமான்றவன் தான் வந்திருக்கான். நீ இந்த இடத்துல வேணா உன்னோட வீரத்தை காமிச்சிருக்கலாம், இந்த ஊருக்கு வந்து முடிஞ்சா உன்னோட வீரத்தை காட்டு, நான் வேணா பந்தயம் கட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இதனால ஹீரோ இருக்கார்ல, அந்த ஊர் தானே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் அந்த ஊருக்கு பயணம்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு நார்மலா தான் நடந்து போயிட்டு இருக்கா. இந்த வண்டி வரத பார்த்தோன்னா நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. கால் ரொம்ப வலிக்குது, இந்த இடத்துல இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. நீ நல்லா நடந்ததை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சின்ன பையன் சொல்றான். இல்ல ஒரு கால் எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்கார்ல, பாவண்டா வண்டியில ஏத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனால இவங்களும் வண்டியில ஏறிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க போறேன்னு கேக்குறாங்க. அங்க சண்டை நடக்க போதில்ல, அங்க வியாபாரம் பார்க்கறதுக்காக தான் போறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களும் டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இங்க மல்லன் ஒரு வீரன் இருப்பான், அவன் கூட மோத வைக்கணும் அப்படின்ற பார்த்தா இந்த சம்மா யோசிச்சுட்டு இருக்கான். அந்த மல்லனை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா தான் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. இவனை பத்தி தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சம்மா சொல்றான். இப்ப இந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, வந்துட்டு இருக்க ஈரவெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஈரவும் எப்ப சண்டை வச்சுக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு. இந்த அம்மாவும் என்னோட பையன் வீரன், மோதுனா கண்டிப்பா தோத்துருவேன், அதனால யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சண்டை முடியும் போது யார் உண்மையான வீரன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் டைமிங் எல்லாம் பிக்ஸ் பண்ணிடுறாரு. இவங்க ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் மாதிரி தந்தாங்கல்ல, அந்த பொண்ணு பேரு சம்மந்தி அப்படின்றது. அந்த பொண்ணு கிட்ட சாப்பாடுலாம் வாங்குறதுக்காக தான் சின்ன பையன் வந்திருக்கான். அந்த பொண்ணும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அடி வாங்கினவங்களுக்கு நான் தான் வைத்தியம் பண்ணுவேன், நாளைக்கு உன்னோட அண்ணனுக்கும் வைத்தியம் பார்க்க வேண்டிய நிலைமை வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என் அண்ணன்லாம் அடி வாங்க மாட்டாரு, அடிக்க மட்டும் தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒருவேளை உன்னோட அண்ணன் தோத்துட்டா இந்த மாலையை நீ தந்துடணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் மாலையை தந்துடுறேன், ஒருவேளை என்னோட அண்ணன் ஜெயிச்சுட்டா நீ எனக்கு ஒரு முத்தம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்படியே நெருங்கியோ வராது. சம்மந்தியும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. தப்பு பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன் யோசிச்சுக்கிட்டே சாப்பாடுலாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்ப சம்மந்தியும் கதவை திறந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வாலிபன் ஜெயிச்சுட்டா கண்டிப்பா உனக்கு முத்தம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவனை இந்த இடத்துல சந்தோஷமா டான்ஸ் அடிக்கிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறான். கை கால்லாம் விழுந்த மாதிரி ஒரு பெரியவர் இருக்காரு, அவருக்கு பக்கத்துல தான் ஹீரோ இருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த சண்டை நடக்கிற இடத்தை இவர் தான் நடத்திட்டு இருந்திருப்பாரு. இவரை தான் அந்த லேடி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவரோட பையனா தான் மல்லன் இருந்திருப்பாரு. இவர் நேர்மையா சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திருப்பாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, சூழ்ச்சி பண்ணியாவது ஜெயிக்கணும்ன்ற மாதிரி சொல்லி தந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்திருக்கும். அன்னைக்கு நைட்டு சாப்பாடுல இவரோட கை கால் விழுற மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் இந்த பெரியவரும் சோகமா சொல்றாரு, எப்படியாவது ஜெயிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறுநாள் களத்துல ஹீரோவும் ஐயனாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பின்னாடி இருந்து வந்து அந்த மல்ல இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோ அடிச்சிடறான். இந்த மாதிரிலாம் அடிக்கூடாது, இது முறை இல்ல அப்படின்ற மாதிரி ஐயனார் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் இருக்கான் பாத்தீங்களா, ஐயனாரையும் போட்டு இந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்கான். சண்டை போடுறதுல ரூல்ஸே கிடையாது, எப்படின்னா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன் வான்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப வெளியே இருக்க ஐயனார் இருக்கார்ல, இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு சில ஐடியாவை கொடுக்குறாரு. அதே மாதிரி மல்லனோட அம்மா வெளியே இருந்து அவனுக்கு ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மல்ல இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட லாக் ஆயிடுறான். சோ இந்த போட்டியில தோத்துறான். இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க சம்மா செம்மையா டென்ஷன் ஆயிடுறது. உன் பையனை நம்பி நான் வேற பெட்டி கெட்டின பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால இந்த அம்மாவும் சோகமா இங்க இருந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இதை எதிர இருந்து கவனிக்கிற ஹஸ்பண்டும் இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா மல்ல இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவோட கண்ணில் மண்ணை தூவிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை அடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்கான். இதெல்லாம் ஏமாத்துற வேலை தான், இருந்தாலும் பரவாயில்ல அவனோட கதையை முடியும் அப்படின்ற மாதிரி சம்மா வெளியே இருந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருந்து கூட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. அதே சமயம் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த கூடாரத்தையே கீழே தள்ளணும் அப்படின்றதுக்காக ரெண்டு விளிம்ப பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதை இவர் தனியா தள்ளிடுவாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கவனிக்கிறாங்க. பார்த்தா அந்த கூடாரத்தையே இவர் காலி பண்ணிடுறாரு. இவன மாதிரி ஒரு பலசாலியா பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா கிளாப்லாம் தட்டுறாங்க. இதெல்லாம் சம்மந்தியும் கவனிக்க தான் செஞ்சிருப்பாங்க. இப்ப தோத்துட்டா அவர் மொட்டை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கும். இப்ப மொட்டை போடுற இடத்துக்கு கூட்டு வந்து அவருக்கு மொட்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆட்களும் எதிர இருந்து இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த சம்மா என்ன சொல்றான்னா, உளுந்த ஒவ்வொரு முடிக்காகவும் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். முயற்சி செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இப்ப கழுதையில ஏத்தி அவனை இந்த ஊரை விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. மல்ல என்ன சொல்றான்னா, இந்த ஊர்ல வீர மாதிரி சுத்திட்டு இருந்தேன், ஆனா வேற ஊர்ல இருந்து அவனை வர வச்சு என்ன தோக்கடிக்கிற மாதிரி பண்ணிட்ட. இப்ப பாரு என் ஊர்லயே மூஞ்ச கட்ட முடியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கான். கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, கத்தியால குத்தி அவனை சாவடிச்சிடுறாரு. தோத்துட்டு பேச்சா பேசிட்டு இருக்க, ஒன்னால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனோட பாடியை பார்த்த மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை நினைச்சு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல சின்ன பையனை காட்டுறாங்க. அவரு சம்மந்தியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அவங்களும் பதிலுக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சேர்ந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த சைடுக்கா வரும்போது கவனிக்கிறாரு. இப்ப விடிய காலையில ஐயனாரோ வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பையனை கூப்பிடுறாரு. இவங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு இவருக்கு கஷ்டமா இருக்கு. நான் போனோன்ற மாதிரி இவங்களை விட்டுட்டு இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு.
இப்ப வண்டியில ஏறினவர் சோகமா அழுதுகிட்டே இருக்காரு. ஏன்டா அழுவுற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. என் மனசு என்கிட்டயே இல்ல, அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். அங்கதானே இருக்கு, அப்ப மனசையும் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி இவரும் தள்ளி விடுறாரு. இந்த பையனும் சம்மந்தியை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். கரெக்டா அவங்களும் எதிர ஓடி வந்துடுறாங்க. உன் முத்தத்தை நீ வாங்கிக்காமையே போயிட்டு அப்படின்ற மாதிரி இவருக்கு வேகமா முத்தம் கொடுக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் கூட வந்துருன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஆனா ஐயனாருக்கு பெருசா விருப்பம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம போற பாதையில நிறைய கஷ்டங்கள்லாம் வரும், கூட பொண்ணு இருக்கிறது சரி வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஐயனார சமாதானப்படுத்துறாரு. இப்ப அந்த சின்ன பையனுக்குன்னு தனியா ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணி தந்துடுறாங்க. இப்ப 2 வண்டியில இவங்களும் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. வழியில தான் இவங்க ரங்கராணியை பாக்குறாங்க. ரங்கராணி என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்க ராணி என்னோட டான்ஸை பாக்குறதுக்காக வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க எங்க போறீங்கன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. ஹீரோ இருக்கார்ல, அந்த ராணி என்னோட லவ்வர் தான், அவளை பாக்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெள்ளக்கார ராணியா இருப்பாங்க. நிறைய பேர் அடிமை பத்தி அவங்களுக்குள்ள சண்டை போறதை பார்த்து இவங்க ரசிச்சுட்டுலாம் இருப்பாங்க. நம்மள யாரு ஜெயிச்சாலும் சரி அவங்கள தான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும்னு இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப 2 பேர் சண்டையில ஒரு நபர் ஜெயிச்சிடுறாரு. ஆனா ஜெயிச்ச நபர் இவங்கள பார்த்து திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ராஜா கம்முன்னு தான் இருக்காரு. ஆனா ராணி இருக்காங்கல்ல, கன்னால ஷூட் பண்ணிடுறாங்க. உனக்கு என்ன அவ்வளவு திமிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு வராரு. நான் ஒரு சவாலோட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ராணியை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. சமாவும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ராணியும் என்ன சவால் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நானும் ராஜாவும் மோதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்க அடைஞ்சு கிடக்கிற எல்லாரையும் நீங்க ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ராஜா பலசாலி போல, ராணி சுத்தமா பயப்பட மாட்டாங்க. நீ சொல்ற மாதிரியே சண்டையை வச்சுக்கலாம், ஒருவேளை தோத்துட்டேன்னு வச்சுக்கோ, காலம் முழுக்க எங்களுக்கு அடிமையா தான் இருக்கணும். அதே மாதிரி அவங்க கூட இருக்க பெண்களை ரொம்ப சித்திரவதை பத்துவோம் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே அவர் பயப்படுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவர் இருக்காரு பாத்தீங்களா, சண்டையை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரங்கராணியை டான்ஸ் ஆடுறதுக்காக தானே வர வச்சாங்க. இப்ப நைட் நேரம் அவங்களும் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஐயனார் வந்து மார்க்கெட்ல சுத்தி பாக்குற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த சம்மா இருக்கான் பாத்தீங்களா, மறைஞ்சு மறைஞ்சு இவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஒருத்தர் மனசுல என்ன இருக்குன்றத ஓரளவுக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன், உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மர்மத்தை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதே மாதிரி என் கையால தான் கண்டிப்பா ஹீரோவோட சாவு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இவர் இருக்கார்ல, உன்னால ஹீரோவை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவனை மிரட்டி அனுப்பி விட்டுறாரு. இப்ப ஹீரோக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எதிரி கூட கூட மோதி ஜெயிச்சிடலாம், ஆனா இந்த சமா மாதிரி ஆட்கள் என்ன தந்திரம் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதனால இவங்க கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு புரியுது ஆசா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுக்கிறாரு. இப்ப சமா இருக்கான் பாத்தீங்களா, ஏதோ ஒரு லிக்விட ஒரு ஊசியில முக்கிக்கிறான். அதை பார்த்து லைட்டா சிரிச்சிட்டுலாம் இருக்கான். இப்ப ஹீரோ சண்டைக்காக போயிட்டு இருக்காரு. நிறைய பேர் நல்லா சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி தட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஊசியா அவரோட உடம்புல குத்திடுறான். அந்த உணர்வு ஹீரோக்கு வருது. இருந்தாலும் ஹீரோ பெருசா எடுத்துக்காம அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா ராஜா மட்டும் இருக்க மாட்டாரு, கூட ராணியும் இருக்காங்க. என்ன 2 பேர் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. நாங்க 2 பேருமே வேற வேற இல்ல அப்படின்ற மாதிரி ராணி சொல்றாங்க. அதனால இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த 2 பேர் கூடயும் சண்டை போடுறாரு. முதல்ல அந்த 2 பேர் தான் கொஞ்சம் அடிக்கிறாங்க. ஆனா போக போக ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவங்க 2 பேரையுமே அடிச்சு கீழே விழ வச்சிடுறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. சமா ஒரு ஊசியை குத்துனா பாத்தீங்களா, அதுதான் வேலையை காட்டுது. இதனால இவனும் இந்த இடத்துல சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்ப மங்களா தெரியறதுனால ஹீரோ அவங்க 2 பேர்கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஐயனாரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோக்கு பயங்கரமா காயெல்லாம் பட்டுது. இப்ப சுத்தி இருக்க ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, கயிறை போட்டு ஹீரோவா அந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவா கண்ணை மூடின மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்க ராஜா இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் ஹீரோ கூட வந்த அந்த 2 பெண்களுமே இவனுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சமாவை பார்த்து சொல்றாங்க. சமா ஒரு குறிநில மன்னர்ல, அதனால தான் இப்படி சொல்றாங்க. அவன் பயங்கரமா சந்தோஷப்படுறான். சரி பார்ட்டி தொடங்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல டான்ஸ் ஆடுறதுக்காக 2 பேர் வந்துடுறாங்க. இப்ப ராஜாவும் ராணியும் சேர்ந்த மாதிரிலாம் இந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கீழே ஆணி எல்லாம் கொட்டிடுறாங்க. இந்த 2 பொண்ணுங்களையும் அந்த இடத்துல ஆட சொல்றாங்க. இவங்களும் வழியால அந்த இடத்துல ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற சம்மா இருக்கான் பாத்தீங்களா, கிண்டல் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ரங்கராணிக்கு ஆபத்து வந்ததுனால இந்த திருநங்கை களை இறங்கிடுறாங்க. காவலாளி மாதிரி வெளியே நிப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே தெரியாம அவங்களை காலி பண்ணிடுறாங்க. இப்ப செல்லுக்குள்ள இருக்க ஆட்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, கிடைக்கிற கன்னெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அங்க இருக்க ராஜாவையும் ராணியும் ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த ராஜாவும் ராணியும் வேகமா ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஷூட் பண்ணி புல்லட்லாம் தீந்து போயிருது. இப்பதான் அவங்க சைடுல இருந்து பயங்கரமா ஷூட் பண்றாங்க. இங்க தப்பிச்சு வந்தா நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. மீதி இருக்கவங்களும் ஹீரோவை பார்த்து நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த சங்கிலிய வேகமா இழுக்கிறாரு. அங்க இருக்க பில்லரே உடைஞ்சு இவரை தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த 2 பொண்ணுங்களுமே அவருக்கு பக்கத்துல சேஃப்டியா வந்து நிக்கிறாங்க. ராஜா என்ன சொல்றாருன்னா, அவசரப்பட்டு அவனை கொலை பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் அவன் எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால அவரோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை உயிரோட பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த ஆட்கள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த டைம் இந்த சமா இருக்கான் பாத்தீங்களா,
யாரெல்லாம் கண்ணில் மாற்றாங்களோ இஷ்டத்துக்கு கொலை பண்றான். உதாரணத்துக்கு அந்த ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் தப்பிச்ச ஆட்களும் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குறுகலான வழியில வராங்க. அப்பதான் ராஜாவோட ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இங்க இருந்து ஒரு நாள் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தளபதியும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இருக்கார்ல, முதல்ல மேல பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலா பாதி ஆட்களை ஹீரோ மேலதான் நிக்க வச்சுட்டு வந்திருப்பாரு. அவங்களும் கண்ணால கீழே இருக்க ஆட்களை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாறங்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. இது குறுகலான வழியில, அதனால அவங்களால தப்பிக்க முடியல. இதே இடத்துல மாட்டி நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாரு. அந்த ராணி இருக்கிற இடத்துக்கு வந்து ராணியோட தலையை வெட்டிடுறாரு. இதெல்லாம் பார்த்து ராஜா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப மாத்தி மாத்தி வெடிகுண்டு எல்லாம் தூக்கி போட்டுக்கிறாங்க. அப்ப இந்த சமா இருக்கான் பாத்தீங்களா, பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்துக்கு பாம் வந்து அந்த இடம் வெடிஞ்சிருது. இப்ப ராஜா இருக்காரு பாத்தீங்களா, வசமா இந்த ஆட்கள் கிட்ட மாட்டிடுறாரு. எங்களை குடும்ப பத்தினல்ல சாவு அப்படின்ற மாதிரி இவங்களும் சாவடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ஹீரோ தானே, அதனால எல்லாருமே ஹீரோக்கு நன்றி சொல்றாங்க. இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை கொண்டாடுறாங்க. எல்லாருமே வேற ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த ஊருக்கு பயணம் மாதிரி மேற்கொள்றாங்க. அப்ப ரங்கராணியை இவங்க கூட சேர்ந்து டிராவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் இந்த சின்ன பையனும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரங்கராணி இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என் மனசுக்குள்ள இருந்த காதலன் நீங்க தான், நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு வேற ஒரு நல்ல பையன் கிடைப்பான், எனக்கு இதுல விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை கேட்டோன்னு இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாங்க. நீங்களும் என்ன நேசிக்கிறீங்கன்னு நினைச்சேன், அப்ப இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு உண்மையிலேயே உங்களை பிடிக்கும், இருந்தாலும் கல்யாணம் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஐயனார் தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல ஒரு பெரிய உருவம் இவருக்கு எதிர நிக்கிற மாதிரி வருது. இவரும் சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. இந்த கனவு வந்ததுனால இவருக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால ஹீரோ கிட்ட ஜெனரலா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவை பத்தி நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது அவரோட ஊர்ல கொள்ளையர்கள் எல்லாம் பூந்து பயங்கரமா அட்ராசிட்டி பண்ணிருப்பாங்க. அதுல மாட்டி தான் ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. இவர் கை குழந்தையா இருக்கும் போதே இவர் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. இத பத்தி எல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஜெயிக்கிறது எனக்கு சந்தோஷத்தையே தர மாட்டேங்குது. ஏன்னா மத்தவங்க எல்லாம் பெரிய விஷயத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னா திரும்பி ஃபேமிலியை பாக்குறதுக்காக போவாங்க. எனக்கு அப்படிதான் ஃபேமிலி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது உனக்கு ஃபேமிலி இல்லையா, அப்ப நான் உன்னை ஃபேமிலி மாதிரி பாத்துக்கலையா அப்படின்ற மாதிரி ஐயனார் கேக்குறாரு. நான் அந்த அர்த்தத்துல சொல்ல, நான் உங்களை அப்பாவா தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஐயனார் என்ன சொல்றாருன்னா, ஜெயிக்க ஜெயிக்க உனக்கான சவால்களும் போட்டிகளும் வந்துகிட்டே தான் இருக்கும், அதனால நீ இதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி இவரை சமாதானப்படுத்துறாரு. இப்ப இங்க இருக்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடவுளை புகழ்ந்து இந்த இடத்துல பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இப்பதான் நிறைய பேர் தப்பிச்சு அவங்களோட சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஹீரோவால் தானே வந்தாங்க, அதனால ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஹீரோவும் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த திருவிழாக்கான ஏற்பாடெல்லாம் மொத்தமா பண்ணிட்டு இருக்காங்க. ரங்கராணியோட ப்ரொபோசலை ஹீரோ ஏத்துக்கல, அதை பத்தி இந்த திருநங்கை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திருநங்கை இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரே பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க. உங்க விஷயத்திலயும் அதுதான் நடந்திருக்கு, உங்களை விட அந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சம்மந்தியை காமிச்சு பேசிட்டு இருக்காங்க. சம்மந்தியும் ஹீரோவும் சாதாரணமா தான் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லாருமே குடிச்சுக்கிட்டே ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சம்மந்தி இருக்காங்க பாத்தீங்களா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து ரங்கராணியும் கவனிக்கிறாங்க. எங்க கூட்டு போறா அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சம்மந்தி இருக்காங்கல்ல, அண்ணன்னு சொல்லி தான் ஹீரோ கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன், சின்ன பையன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு நீங்க தான் சண்டை போட கத்து தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தம்பியோட பையனை பையன்ற மாதிரி கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவன் என்னோட பையன், நான் கத்து தராம யாரு கத்து தருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, அவரை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பாதி தான் ரங்கராணி கவனிச்சிருப்பாங்க. இது இவரோட பையனா, அப்ப திருநங்கை சொன்னது உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த திருநங்கை இருக்காங்க பாத்தீங்களா, இந்த சின்ன பையன் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் பயங்கரமா குடிச்சிருக்கான். உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவனை எனக்கு ஹீரோவை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உன் ஒய்ஃபுக்கும் ஹீரோவை தான் பிடிக்கும் போல, அதனால தான் அவன் கூட க்ளோஸா இருந்திருக்கா, அவனால இப்ப ஒரு குழந்தைய உண்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் கோவப்பட்டு கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்காரு. பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டாரு. நான் கூட பொய் சொல்லலாம், ஆனா ரங்கராணி பொய் சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்றீங்க ரங்கராணி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் ரங்கராணி அங்க இருக்கிறது தெரிய வருது. ரங்கராணியும் ஆமான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால இவர் கோவமா கிளம்புறாரு. என்னதான் இருந்தாலும் நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி ரங்கராணியும் தடுக்கிறதுக்கு பாக்குறாங்க. இவர் கேட்காம கிளம்புறாரு. திருநங்கை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆசைப்பட்டதை உங்களுக்கு தரதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன்ற மாதிரி கத்தி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவ எதுக்கு இப்படி பேசிட்டு போறா அப்படின்ற மாதிரி ரங்கராணியும் பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. இந்த இடத்துல நமக்கு இப்ப சின்ன பையனை காட்டுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுனால இவரோட மைண்டுக்குள்ள அதே தான் ஓடிட்டு இருக்கு. ஹீரோவும் ஆட்கள் கூட சேர்ந்த மாதிரி சலையை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. சம்மந்தி இருக்காங்கல்ல, தள்ளி இருந்து இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க.
இப்பதான் நமக்கு சம்மாவை காட்டுறாங்க. அந்த பாம்பு வெடிச்சு கூட இவன் இறந்து போயிருக்க மாட்டான், முகம் மட்டும் தான் சேதமாயிருக்கும். இப்ப மாஸ்க போட்டு ஹீரோக்கு கொஞ்சம் தள்ளி வந்துடுறான். விழுந்த ஒவ்வொரு முடிக்கும் நீ பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அவன் இங்கதான் இருக்கான்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. இப்ப மாஸ்க் போட்டவன் வேற சம்மந்திக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த திருநங்கை இருக்காங்க பாத்தீங்களா, சம்மந்திக்கு பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. சம்மந்தியை கொல்றதுக்காக தான் போறா போல அப்படின்ற மாதிரி ரங்கராணி யோசிக்கிறாங்க. தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க் போட்டவன் சம்மந்திக்கு பக்கத்துல போறதுனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த சலியெல்லாம் விட்டுட்டு வேகமா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. சம்மந்தி ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது பின்வழியா வந்து யாரோ கத்தியால குத்திடுறாங்க. சம்மந்தி அதே இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ வந்து பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க. அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்பதான் அந்த மாஸ்க் போட்டவன் எங்க போறான் அப்படின்றத ஹீரோ கவனிக்கிறாரு. அவன் வேற ஒரு பக்கத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. ஹீரோ ஓடுறதுனால ஐயனார் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல அந்த மாஸ்க் போட்டவன் ஹீரோ கிட்ட மாற்றான். கோவத்துல இருந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கொடூரமா அவனை சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவனோட மாஸ்க் ஓபன் பண்ணிட்டாரு. மாஸ்க் ஓபன் பண்ணா அந்த இடத்துல இவரோட தம்பியான அந்த சின்ன பையன் தான் இருக்கான். இதை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. சின்ன பையன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டனோ ஒய்ஃபை சாவடிக்கணும்னு நினைச்சிருப்பான். விஷயம் புரியாமையே சாவடிச்சிருக்கான். பையன் இறந்து போனதுனால இந்த இடத்துல ஐயனார் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பையன் பாடி எரிஞ்சிட்டு இருக்கும் போது மியூசிக் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையன் மேல தானே தப்பு, இதை ஹீரோவும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இருந்தாலும் ஐயனார் ஹீரோ மேல கோவப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட பையன், அவனை கொன்னதுக்காக கண்டிப்பா உன்னை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து கோவமா பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும் அவர் கோவமா இருக்கிறதுனால மேற்கொண்டு எதுவும் பேசாம வெட்டுறாரு. இப்ப ஐயனார் மட்டும் வண்டியில தனியா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த சம்மா இருக்கான் பாத்தீங்களா, ஐயனார் கூட சேர்ந்துடுறான். சம்மா கிட்ட தான் ஐயனார் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸ்டார்டிங் ஒரு பைல்வனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ஐயனாரும் ஒரு ஊர்ல இருந்திருப்பாரு. இவரை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்பதான் அந்த ஊருக்கு புதுசா ஒரு நபர் வந்திருப்பாரு. அவர்கிட்ட நிறைய சக்தி எல்லாம் இருக்கிறதா ஊர் மக்கள் பேசிப்பாங்க. இவரும் அவர் கூட தைரியமா சண்டை போட்டிருப்பாரு. ஆனா அந்த சண்டையில தோத்துருப்பாரு. தோத்துட்டா இவரோட மனைவியில இருந்து செல்வத்துல இருந்து எல்லாத்தையுமே தந்துடணும். தோத்ததுனால மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நபரோட மனைவியா மாறிடுவாங்க. அவரு கூட ஒன்னாலா இருந்திருப்பாங்க. இவர் அவங்க ரெண்டு பேருக்குமே எடுபடி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஜெயிச்ச நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த உலகத்தையே ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாரு. அப்பதான் இவரோட ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. அவனால தான் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது இவருக்கு புரியுது. இருந்தாலும் கோவப்படாம ஒய்ஃப்க்கு தேவையானதெல்லாம் நல்லபடியா செஞ்சு தந்திருப்பாரு. அவங்களும் குழந்தைய பெற்றிருப்பாங்க. அந்த குழந்தை தான் வாலிபனா இருப்பாரு. குழந்தை பிறக்கணுன்றதுக்காக தான் ஒய்ஃபை இவ்வளவு நாள் சும்மா விட்டு வச்சிருப்பாரு. நீ அவன் கூட ஒன்னா இருந்துட்டல அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கொடூரமா சாவடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த பையனை கூப்பிட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருப்பாரு. அந்த பையனுக்கு அவனை பத்தி தெரியக்கூடாதுன்றதுக்காக இவர் பொய்யா கதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அவனை வச்சு பெரிய திட்டம்லாம் போட்டு வச்சிருந்தேன், ஆனா எல்லாரும் முன்னாடியே என்னோட பையனை கொலை பண்ணிட்டான், அதனால இப்பயே அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சம்மா இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்துல பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். நீ எதுக்காக சிரிக்கிற அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. உங்க பகையும் என் பகையும் சேர்ந்துருச்சு, நம்ம சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை நான் தனியாவே பாத்துக்கிறேன், உன் உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. நான் வரேன் அப்படின்ற மாதிரி இவன் எந்திரிக்க பாக்குறான். அப்பதான் இவன் சரக்கு குடிச்சான் பாத்தீங்களா, அதுல அவர் விஷத்தை கலந்திருக்காருன்னு தெரிய வருது. இவன் இதே இடத்துல இறந்துடுறான். இவர் மட்டும் தனியா அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப வாலிபனை ஒரு இடத்த வச்சு இவர் மீட் பண்றாரு. என் பையனை கொலை பண்ணிட்டல, அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட மாட்டேன், நடக்க போற சண்டைக்கு தயாரா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வாலிபன் என்ன சொல்றாருன்னா, சண்டை நடந்தா யாராவது ஒருத்தர் தோக்கணும், கண்டிப்பா இந்த வாலிபன் தோக்க மாட்டான், நீங்க தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கீழ இருந்து ஒரு மலையை நோக்கி எகிர்றாரு. இப்ப மலையில வந்து நிக்கிறாரு. இந்த மாதிரி இவருக்கு சக்தி இருக்குன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இவர் எகிரி வந்தாரு பாத்தீங்களா, அதே மாதிரி எதிர ஒரு பெரியவர் எகிரி வராரு. ஐயனாரோட கனவுல ஒரு நபர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் இவர் தான். ஐயனாரை ஜெயிச்சதும் இவரா தான் இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மாதிரியே காதுல ஒரு கடுக்கன் போட்டிருக்காரு. அதே மாதிரி பார்க்கவும் ஹீரோ மாதிரியே அச்சு அசலா இருக்காரு. இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மலைவேட்டை வாலிபன் அப்படின்றது. இவரோட அப்பாவா தான் இருப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே எதிர பார்த்த மாதிரி பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் மலைக்கோட்டை வாலிபன் 2ல தான் வரும் அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.